அப்பத்தை ஆசீர்வதித்தல் திருவிருது ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற யாவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனை உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமென். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனை, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Blessing and the bread sacrament prayer. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of the body of thy Son, and witness unto thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of thy Son, and always remember him and keep these commandments which he has given them, that they may always have spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask thee in the name of thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it in remembrance of blood of thy Son, which was shed for them, that they may witness unto thee, O God, the eternal Father, that they do always remember him, that they may have spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 வசனம் முதல் 13 வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. Thy kingdom come, thy will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கும் மன்னியும். And forgive us our debts as we forgive your debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. எரேமியா 37 அதிகாரம் 1 முதல் 21 வசனம் வரை. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதேயாவிலும் ராஜாவாக நியமித்த யோக்கியாமுடைய குமாரனாகிய கோனியாவின் பட்டத்துக்கு யோசியாவின் குமாரனாகிய சிதேக்கியா வந்து அரசாண்டான். And King and Zedekiah, the sons of the Josiah, reigned instead of the Coniah, the sons of the Zedekiah, whom the Nebuchadnezzar kings of the Babylon made king in the lands of the Judah. வசனம் 12. கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு சொன்ன வார்த்தைக்கு அவனாகிலும் அவனுடைய ஊழியக்காரனாகிலும் தேசத்தின் ஜனங்களாகிலும் செவி கொடுக்கவில்லை. But natural he near the servants near the people of the land did hearken unto the words of the Lord, which he speak by the prophet Jeremiah. வசனம் 3. சிதேக்கியா ராஜாவனில் செலேமியாவின் குமாரனாகிய யுகோலையும் மோசோயின் குமாரனாகிய செப்பேனியா என்னும் ஆசாரியனையும் எரேமியா தீர்க்கதரிசியினிடத்தில் அனுப்பி, நீ நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி எங்களுக்காக விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொன்னான். And Zedekiah the kings of the Send and Jizigah, the sons of the Silimia and the Zipinia,
the sons of the Messiah, the priest through the prophet Jeremiah, saying and pray now unto the Lord your God for use. வசனம் 4. அப்பொழுது எரேமியா ஜனத்தின் நடுவிலே வர வரத் வரத்து வரத்தும் போக்குமாய் இருந்தான். அவனை அவர்கள் காவல் வீட்டிலே இன்னும் போடவில்லை. Now the Jeremiah come in and went out among the people, for they had not and put him into the prison. வசனம் 5. பார்வோனின் சேனை ஏனென்றால் எகிப்திலிருந்து புறப்பட்டது. எருசலேமையும் முற்றுகை போட்ட கல்தேயர் அவர்களுடைய செய்தியை கேட்டு எருசலேமை விட்டு நீங்கி போனார்கள். Then and Pharaoh armies was and come out of Egypt, and when the Chaldeans that and busy Jerusalem heard and tearings of them, they and departed from the Jerusalem. வசனம் 6. அப்பொழுது எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் then come to the words of the Lord and to the prophet Jeremiah saying. வசனம் 7. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் விசாரிக்கும்படி உங்களை என்னிடத்திற்கு அனுப்பின யூதேயாவின் ராஜாவையும் நீங்கள் நோக்கி, இதோ உங்களுக்கு ஒத்தாசையாக புறப்பட்ட பார்வோனின் சேனை தான் தேசமாகிய எகிப்திற்கு திரும்பி போகும். Thou said the Lord and the God of Israel, thou shalt he say to the king of the Judah, that and send you unto me to the inquire of me, and behold, and Pharaoh army, which is and come for to the help, he shall and return to the Egypt into their own land. வசனம் 8. கல்தேயர் என்னவென்றால் திரும்பவும் வந்து அந்த நகரத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அதை பிடித்து அக்கினியால் சுட்டெரிப்பார்கள். And the Chaldeans shall and come again and fight against this city and take it and burn it with fire. வசனம் 9. கல்தேயர் நம்மை விட்டு நிச்சயமாய் போய்விடுவார்கள் என்று சொல், நீங்கள் மோசம் போகாதிருங்கள், அவர்கள் போவதில்லை. Thou said the Lord and deceive not yourselves, and saying, the Chaldeans shall and surely depart from you, and for they shall and not depart. வசனம் 10. உங்களுடைய யுத்தம் பண்ணுகிற கல்தேயருடைய சேனையை எல்லாம் நீங்கள் முற்றுகை அடித்தாலும், மீந்தவர்கள் எல்லோரும் காயப்பட்டவர்களாயிருந்தாலும், அவர்கள் தங்கள் கூடாரங்களிலிருந்து எழும்பி இந்த நகரத்தை அக்கினியினாலே சுட்டெரிப்பார்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல்லுங்கள் என்றான். For God he had and smitten the whole armies of the Chaldeans that fight against you, and there remained but an wonder man among them hate and shoulder, and they raise up every man in his turn and the burn this and city with fire. வசனம் 11. பார்வோனின் சேனையும் வருகிறது என்று கல்தேயருடைய சேனை எருசலேமை விட்டு போகினது. And it's come to the pass that when the armies of the Chaldeans was unbroken up from the Jerusalem for the fire and Pharaoh army. வசனம் 12. எரேமியா அவ்விடத்தை விட்டு ஜனத்தின் நடுவே ஜாடையாய் விலகி பெஞ்சமின் தேசத்திற்கு போக மனதாய் எருசலேமிலிருந்து புறப்பட்டு போனான். Then and Jeremiah went forth out of the Jerusalem to go into the lands of Benjamin, to the separate himself there thence in the midst of the people. வசனம் 13. அவன் பெஞ்சமின் வாசலை வந்தபோது காவற் சேவகரின் அதிபதியாக பெரியவன் என்னும் நாமமுள்ள ஒருவன் அங்கே இருந்தான். அவன் அனனியாவின் குமாரனாகிய செலுபாவின் மகன். அவன், நீ கல்தேயரையே போகிறவன் என்று சொல்லி எரேமியா தீர்க்கதரிசியை பிடித்தான். And when he was in the gates of the Benjamin, captains of the war was, and their names was Lyria, the sons of the Silmoya, the sons of the Ananiah,
and the and he took the Jeremiah the prophet, saying, Thou fallest way to the Chaldeans. வசனம் 14. அப்பொழுது எரேமியா, அது பொய், நான் கல்தேயரை சேரப்போகிறவன் அல்ல என்றான். ஆனாலும் பெரியா எரேமியாவின் சொல்லை கேளாமல் அவனை அடித்து பிரபுக்களிடத்திலே கொண்டு போனான். Then said Jeremiah, It is false. I fall not and you way to the Chaldeans. But he and Elkanah not to him. So Uriah took the Jeremiah and forgot him to the princes. வசனம் 15. அப்பொழுது பிரபுக்கள் எரேமியாவின் பேரிலே அடும் கோபம் கொண்டு அவனை அடித்து அவனை சம்பிரதியனாகிய யோனத்தானுடைய வீட்டிலே காவற்படுத்தினார்கள். அவர்கள் அதை காவற்கூடமாக்கி இருந்தார்கள். Wherefore these princes were with Jeremiah and smote him and put him in the prison in the house of the Jonathan the scribe, for they had made and that the prison. வசனம் 16. அப்படி எரேமியா காவற்கிடங்கில் நலவாரைகளில் பிரவேசித்து அங்கேயே அநேக நாள் இருந்தான். When Jeremiah was entered into the dogo and into the cabins, and Jeremiah had remained there many days. வசனம் 17. பின்பு சிதேக்கியா ராஜா அவனை அழைத்து அனுப்பி, கர்த்தராலே ஒரு வார்த்தை உண்டு என்று ராஜா அவனை தன் வீட்டிலேயே ரகசியமாய் கேட்டான். அதற்கு எரேமியா, உண்டு, பாபிலோனின் ராஜாவின் கையிலேயே ஒப்பு கொடுக்கப்படுவீர் என்று சொன்னான். And the Zedekiah the king's son took him out of this king that asked him the secretly in this house, and said, Isn't there any word from the Lord? And the Jeremiah said, There is, for said he, Thou shalt and be delivered into the hand of the kings of the Babylon. வசனம் 18. பின்னும் எரேமியா சிதேக்கியா ராஜாவை நோக்கி, நீங்கள் என்னை காவல் வீட்டிலேயே அடைப்பதற்கு நான் உமக்கு உம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் எந்த ஜனத்துக்கும் விரோதமாக என்னை குற்றம் செய்தேன். Moreover the Jeremiah said unto the king and Zedekiah, What have they offended against thee, or against the servants, or against these people, that he have put me in the prison? வசனம் 19. பாபிலோன் ராஜா உங்களுக்கு எந்த தேசத்திற்கும் விரோதமாக வருவதில்லை என்றும் உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன உங்களுடைய தீர்க்க தரிசிகளின் எங்கே? Where have the now and you are the prophet, which prophesied unto you, saying, The kings of the Babylon shall not come against your near against this land. வசனம் 20. அப்பொழுது ராஜா வாகிய என் ஆண்டவனே எனக்கு செவி கொடுத்து என் விண்ணப்பத்துக்கு தயவு செய்து என்னை சம்பிரதியன் யோனத்தானுடைய வீட்டிற்கு திரும்பவும் அனுப்ப வேண்டும். அனுப்பினால் நான் அங்கே செத்து போவேன் என்றான். Therefore hear now, I pray thee, O my Lord the king, and let my supplication, I pray thee, be an acceptor before thee, that thou uncause me not to the return to the house of Jonathan the scribe, lest I die there. வசனம் 21. அப்பொழுது எரேமியா காவசாலையை முற்றகத்திலேயே காக்கவும் நகரத்திலே அபூமி அப்பா நிருக்கும் மட்டும் அப்பன் சுடுகிறவர்களின் வீதிகளிலே தினமும் ஒரு அப்பத்தையும் அவனுக்கு வாங்கி கொடுக்கவும் கட்டளையிட்டான். அப்படியே எரேமியா காவற்சாலையில் முற்றகத்தில் இருந்தான். Zedekiah the king's and commandments that and they sold and commandment Jeremiah into the court of the prison, and that and they sold and give him the alien piece of the bread out of the baker's streets until all the breads in the city were spent. Those Jeremiah
remain in the court of the prison. இன்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், கான்சுலேட்டில் ஒர்க் பண்ணின்னு இருக்காங்க. கான்சுலேட் லைப்ரரி மூடி தான் இருக்குது. அவன் ஃபோன் அட்டன் பண்ணாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன கேட்டேன்னா, லைப்ரரி ஓப்பனில் இருக்கா இல்லையான்னு கேட்டேன். அவங்கக்கிட்ட நான் புக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு, புக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கலாமான்னு கேட்குறதுக்கு கால் பண்ணேன். கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு நான் லைப்ரரி ஓப்பனாக இருக்கா அப்படின்னு கேட்டேன். லைப்ரரி ஓப்பனாக இல்லை, மூடி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. புக்கை ரிட்டர்ன் பண்ணல. இன்றைக்கி விட்டுட்டு இதுக்கு அடுத்த நாள்லேருந்து புக்குக்கு ₹1 ஆட் ஆகும். 4 புக்குக்கு ₹4. இதோட எப்போ ஓப்பன் பண்ணுறாங்களோ அப்போ தான் புக்கை கொடுக்க முடியும். அதுக்கு முன்னாடியே ட்ரை பண்ணணும், புக்கு மட்டும் வாங்கிக்குவீங்களான்னு. ஆனால் புக்கு நம்ம போய் கொடுக்குறது தான் நல்லது. நம்ம போய் கொடுத்து அவங்க எதனா மிஸ்கிஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவரே வந்து வெளியே வந்து வாங்கிக்கினாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி தெரில. ஓகே, ராமேஷ் அவங்களுடைய புக்ஸ் படிப்போம். நெட்டு ஆஃபில் இருக்கனால அந்த புக்கு ஆன் ஆக மாட்டுது. பணம். அவள் மேசையிலிருந்து எழுந்து படிக்கட்டுக்குச் சென்று பின்னர் 2வது மாடிக்கு ஏறினாள். படிக்கட்டுகளின் உச்சியில் திறந்திருந்த ஜன்னல் வழியாக ஒரு மென்மையான காற்று வீசியது. அக்கம் பக்க நெருப்பிடங்களில் எரியும் மரக்கட்டைகளின் வாசனையை உள்ளே அனுப்பியது. லோரீன் தனது சகோதரியின் மூடிய படுக்கையறை கதவுக்கு வெளியே ஒரு கணம் நின்று ஒரு அமைதியான பிரார்த்தனையை செய்தாள். ஆண்டவரே, மன்னிப்பு கேட்கவும் மேஸ் வெஸ்டரின் மன்னிப்பை பெறவும் எனக்கு சரியான வார்த்தைகளை கொடுங்கள். மேலும் ஜான் லாப்புடனான தனது திருமண யோசனையை நோக்கி என் இதயத்தை மென்மையாக்குங்கள். பின்னர் அவள் தட்டினாள். போ, நான் உள்ளே வருகிறேன். லோரீன் கதவை தள்ளி தன் சகோதரி சுவரை நோக்கி படுக்கையில் படுத்திருப்பதை கண்டாள். மன்னிக்கவும். எம்மா கிரேஸ் அமைதியாக இருந்தபோது லோரீன் மேசை நாட்காலியில் சாய்ந்து பதட்டத்துடன் தனது கைகளை தனது கருப்பு ஏப்ரனில் தடவினாள். அதில் சமையல் கரைகள் இருந்தன. நான் இன்னும் ஊக்கமளித்திருக்க வேண்டும். நான் உண்மையிலேயே மன்னிப்பு கேட்கிறேன். ஜான் உங்களை ஏமாற்றினால் நான் உங்களை முழுமையாக ஆதரிக்கிறேன். எம்மா கிரேஸ் தன் தோள்பட்டையை பார்க்க கழுத்தை நீட்டினாள். நீங்க அப்படித்தான் சொல்றீங்களா? நிச்சயமா. அவளுடைய குரல் அவளுடைய காதுகளுக்குள் கடினமாக ஒலித்தது. எம்மா கிரேஸ் கவனிக்க மாட்டாள் என்று அவள் நம்பினாள். She rose from the table and strode to the staircase, then climbed to the second floor. A crisp breeze filtered through the open window at the top of the stairs, sending in the scent of logs burning in neighborhood fireplaces. Lorraine stood outside her sister's closed bedroom door for a moment, saying a silent prayer. Lord, please give me the right words to apologize and earn me Schwester's forgiveness. Also, please soften my heart toward the idea of her marriage to John Lapp. Then she knocked. Go away, I'm coming in. Lorraine pushed the door open and found her sister lying on her bed, facing the wall. I'm sorry. When Emma Grace remained silent, Lorraine sank onto the desk chair and nervously brushed her hands over her black apron, peppered with spots from cooking. I should have been more encouraging, and I sincerely apologize. If John makes you frown, then I support you fully. Emma Grace craned her neck to look over her shoulder. You mean that? Absolutely. Her voice sounded strained to her own ears. And she hoped Emma Grace wouldn't notice. புக்ஸ் படிப்போம். கான்செப்ட் புக்ஸ்.
இயல் 12. வடிவமைப்பு உண்மையான கலைஞர்கள் எளிமையாக்குகிறார்கள். ஒரு போலான்ஸ் அழகு உணர்வு அலுவலர் பணி வீடுகளில் வளர்ந்த குழந்தைகளை போலன்றி அவற்றின் சிறப்பு என்ன, அவை என்ன இத்தனை அற்புதமாக இருக்கின்றன என்று ஜாப்ஸுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. பிறகு அனைவருக்கும் ஷாம்பெயின் மது விருந்து அளிக்கப்பட்டது. அதே போன்ற தருணங்களுடனே அவர் எங்களுடைய பணியை ஒரு கலைப்படைப்பாகவே பார்க்க வைத்தார் என்று அட்கின்சன். ஓகே, அடுத்த புக்கு எல் சாப்டர். லஸ்கர்-இ-திபியா எல்டி, அதாவது நீதிமான்களின் படை, பாகிஸ்தான் தளமாக கொண்ட மத அமைப்பான மார்கஸ் உத் தாவா வால்ஸ் ரஷாத் MDI இன் ஆயுத பிரிவாக LT உள்ளது. இது 1989இல் உருவாக்கப்பட்ட ஒரு சுன்னி எதிர்ப்பு அமெரிக்கா மிஷனரி அமைப்பாகும். இருப்பினும் சுயாதீன கண்காணிப்பு ஆணையம் இன்னும் LVF குற்றவாளிகளை நிறுவனத்தில் தீவிரமாக இருப்பதாக கருதுகிறது. அரிஷ் குடியரசு இராணுவத்தை காண்க. அவ்வளோதான்.